அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் 2023-24 கல்வியாண்டிற்கான கணக்கு பாடம் 3ஆம் பருவத்தினை சிறப்பாக கையாளவிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கடந்த பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் புதிதாக நுழையும் முன் பகுதி, கருத்துருவாக்க தருணம் பகுதி மற்றும் கற்றலின் தருணம் பகுதி ஆகியவற்றில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நுழையும் முன் என்ற பகுதியானது மாணவர்கள் குறிப்பிட்ட கற்றல் விளைவின கற்பதற்கு முன்பாக அந்த கருத்து சார்ந்த கதை, கலந்துரையாடல் மற்றும் விளையாட்டின் மூலம் அவர்களை ஆர்வமூட்டும் வகையில் இருக்கு. கருத்துருவாக்க தருணம் பகுதியானது மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துக்களை கலந்துரையாடல், செய்து பார்த்தல் மற்றும் விளையாட்டின் மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் கற்றலின் தருணம் பகுதியானது நுழையும் முன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருண பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தினை மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. 3 பகுதிகளும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாணவர்கள் ஏற்கனவே அறிந்த கருத்தாய் இருப்பின் நுழையும் முன் பகுதியும் கருத்துருவாக்க தருணம் பகுதியும் தவிர்க்கப்பட்டு கற்றலின் தருணம் பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டா கட்டகம் 1இல் உள்ள செய்து மகிழ்வேன் 1 பார்ப்போமா? கட்டகம் 1 வடிவங்களை அறிவேன். கட்டகத்தோட தொடக்கத்துல எப்பொழுதும் போலவே நிலை வாரியா கற்றல் விளைவுகளானது தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல அந்தந்த நிலைக்குரிய பாடநூல் ஒருங்கிணைப்பிற்கான பக்க எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வேன் 1 இந்த செயல்பாடானது அரும்புநிலை மாணவர்கள் உருளுதல் மற்றும் சறுக்குதலையும், மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் நேர்கோடுகள் மற்றும் வளைகோடுகளையும் அறிந்து கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. பல்வகுப்பு கற்பித்தல் வகுப்பறையா இருந்தா இந்த செயல்பாட்டினை எப்படி மேற்கொள்ளணும்னா, அரும்புநிலை மாணவர்களுக்கு உருளுதல் சறுக்குதலுக்கான செயல்பாட்டினை மேற்கொள்ளும் போது மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே அறிந்த வடிவங்கள் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வகுப்பறையினை மேலாண்மை செய்யலாம். இந்த கட்டகத்துல நுழையும் முன் பகுதியில கலந்துரையாடல் மூலம் மாணவர்களை எப்படி ஆர்வமூட்டுறாங்கன்னு பார்ப்போமா? செல்வனும் இனியாவும் நண்பர்கள். ஒரு நாள் மாலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்களுக்கிடையேயான கலந்துரையாடலை கேட்போமா? இனியா, ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? படம் வரைந்து விளையாடலாமா? நான் ஒரு லாரி வரைய போறேன். நல்லா இருக்கே. ஏன், லாரி இப்படி தான் இருக்குமா? நான் வேற மாதிரி வரையறேன் பாரு. ஹை, வித்தியாசமா இருக்கே. பிறகு ஆசிரியர் மாணவர்களிடம் இரு படங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன, ஒவ்வொரு படத்தில் உள்ள சக்கரங்களையும் சுட்டிக்காட்டி இந்த வடிவத்தில் சக்கரங்கள் உள்ள வாகனங்களை பார்த்திருக்கிறீர்களா? எந்த வாகனம் ஓடும், எந்த வாகனம் ஓடாது, ஏன் என்று வினாக்களை எழுப்பி மாணவர்களை சிந்திக்க தூண்டணும். இதன் தொடர்ச்சியா மாணவர்களை வகுப்பறையில் உள்ள பொருள்களை சேகரித்து வர செய்து அப்பொருள்களை ஒவ்வொன்றாக சாய்வு பலகையில் நகர்த்த செய்து எந்த பொருள் உருளும், எந்த பொருள் சறுக்கும், எந்த பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதை செய்து காண்பித்து கருத்தினை அறிந்து கொள்ளும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. இறுதியா தட்டையான பொருள் சறுக்கும், வளைவான பொருள் உருளும், வளைவாகவும் தட்டையாகவும் உள்ள பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்ற கருத்தினை மாணவர்களையே தொகுத்து கூற செய்யணும். உருளவும் சறுக்கவும் செய்யாத பொருள் ஏதேனும் இருக்குமா? நாளை கண்டுபிடித்து வாருங்கள் என்று கூறி செயல்பாட்டினை நிறைவு செய்யணும். பிறகு அரும்புநிலை மாணவர்களை பாடநூல் பக்க எண்கள் 1 முதல் 4 வரையில் உள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும். மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு
கரும்பலகையில் வரையப்பட்ட பூனைக்கு மீசை மற்றும் வாலினை வரைய செய்தும், மாணவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுத செய்தும், நேர்கோடு மற்றும் வளைகோடு என வகைப்படுத்தும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு. செயல்பாட்டோட இறுதியில செயல் திட்டம் ஒன்றானது கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதி அவற்றினை வகைப்படுத்தி பட்டியலிட்டு வரணும். மாணவர்கள் இச்செயல் திட்டத்தினை மேற்கொள்ள போதிய வழிகாட்டுதல்களை ஆசிரியர் வழங்கணும். இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, அரும்புநிலை மாணவர்கள் தட்டையான பொருள்கள் சறுக்கும் என்பதையும், வளைவான பொருள்கள் உருளும் என்பதையும், வளைவான மற்றும் தட்டையான பொருள்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதையும் புரிந்து கூறுவாங்க. மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் கோடுகளை நேர்கோடு, வளைகோடு என வகைப்படுத்துவாங்க. சிறகுகள் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்வாங்க. அதில் அரும்புநிலை மாணவர்களுக்கு 1.1, மொட்டுநிலை மாணவர்களுக்கு 1.3 மற்றும் 1.4, மலர்நிலை மாணவர்களுக்கு 1.1 முதல் 1.3 வரையிலான பயிற்சிகள் வளர்நெறி மதிப்பீட்டு பயிற்சியா கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற செயல்பாடுகளானது மாணவர்களுக்கு மகிழ்வான கற்றலை ஏற்படுத்தும் அல்லவா? நன்றி.